நான் கிளம்புறேன். உன் பயிற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அட பிரமாதமா இருந்தது. அவருக்கு எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் இவர் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தா கண்டிப்பா நல்லா இருக்கும். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கார். வேண்டாம் வேண்டாம் இருங்க. பொண்ணு இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? வெக்கங்கிட்ட கேவா. ஐம் சாரி, என்ன மன்னிச்சிரு. நான் உள்ள வந்ததுக்கு காரணமே உன்னோட அந்த 2 சாஃப்ட் கைகள் தான். அந்த கைகள் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. உங்க பொண்ணோட அந்த 2 கண்ணு இருக்கே கண்ணு, அது அவன் பொண்ணு. இந்த ஊரு பொண்ணுங்களுக்கு சுத்தமா பொறுமையே இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கோவப்பட்டாலும் பொண்ணுங்க அழகாதான் இருக்காங்க. என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அடேங்கப்பா பிரமாதம். சப்ஸ்டிடியூஷன் ஜூட்சுவா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. நல்ல வேலை ஏமாந்தான். ஏமாத்துறதுக்கு அவனுக்கு இன்னும் திறமை சரியா பத்தலன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆனா இப்ப மாட்டிட்டீங்களே. இந்த கதை ரொம்ப காமெடியா இருக்கு. காமெடியா இருக்கு, ஆனா இது உண்மையான சம்பவம். கதை ஒண்ணும் கிடையாது. அப்படியா? அடுத்து என்னாச்சு? பெரியவரே எங்க இருக்கீங்க? நான் வந்துட்டேன். என்ன உங்களை இப்படிதான் கூப்பிடுவாங்களா? சமனிங் ஜூட்சு. என்ன தம்பி, என்னாச்சு? ஃப்ராக் ஏதாவது வந்ததா இல்லையா? அடடா, ஒரு நிமிஷம், அது இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா சாஸ்கேவும் டாஃபடில் மாதிரி போராடி ஜெயிப்பா. என்ன சாக்குரா கருத்தா பேசுத நினைப்பா? நான் தான் உன்கிட்ட தோக்க மாட்டேன்னு அப்பவே சொன்னல. என்னமோ பண்ணு. சரி, அந்த டாஃபடலுக்கு காசு கொடுக்க போறியா இல்லையா? எனக்கு 2 வேணும். 2? எதுக்கு? ஒண்ணு உன் காதுல வச்சுக்க போறியா? சமனிங் ஜூட்சு. சொன்னதை தவிர மத்தது எல்லாத்தையும் செய்யற. இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளால முன்னேறி போவே முடியும். இங்க பாருங்க, போன தடவை வந்ததை விட இது கண்டிப்பா பெருசா தான் இருக்கு. போதும், வாய மூடு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் எதுக்காக என் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு சுத்தமா புரியல. என்ன உங்களுக்கு கண்ணு தெரியலையா? பாத்தீங்களா, இதுக்கு கால்கள் கூட இருக்கு. பிரமாதம். அதுக்கு கை கால் மூலெல்லாம் இருந்திருந்தா அதுக்காவது ட்ரைனிங் கொடுத்திருப்பேன்.